நான் பேசுறது கேட்குதா? கேக்குது. ஆ கேக்குது. ம் ம் 4:30 மணி வகுப்பு முடிஞ்சுது. இப்பதான் முடிஞ்சுது. சரி பார்ப்போம். ம் எல்லாம் ஏன் தூங்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நேரம் ஐயா? 4:30 மணி வகுப்பு போட்டாச்சு. 4:45 வரைக்கும் போட்டேன். 4:30 வரைக்கும் 5:30 வரைக்கும் நடந்தது வகுப்பு. 4:30 மணி வகுப்பு நடத்தினேன். சரி, அது ஓடிட்டு இருக்குது. பதிவாகி ஓடிட்டு இருக்குது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, இந்த புத்தகத்தினுடைய நன்மையை நீங்க உங்க அரசாங்கத்துக்கு கூட அனுப்பலாம். நகல் எடுத்து இது ஒரு நகல் எடுத்து உங்க அனுபவத்தை உங்க அனுபவத்தை நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ரிஜிஸ்டர் டேப்ல அரசாங்கம் முதலமைச்சருக்கு அனுப்புங்க. இது படம் எடுத்துக்கங்க. சரி சரி. அவ்வளவுதான். உங்க அனுபவம், நான் இந்த நோய் இருந்து நான் இதை குணமாக்கினேன். இது வந்து தமிழ்நாட்டுல 25 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கே ஒரு ஆசிரியர் போடக்கூடாது. இது மக்களுக்கு என்ன நன்மை இருக்கு. நீங்களே ஒரு கடிதம் அனுப்பலாம். சண்முகம் ஒரு கடிதம் அனுப்பலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு நான் இவ்வளவு நன்மை இருக்கு, இது ஏன் அரசாங்கம் செய்யக்கூடாது, அனுப்பலாம். அனுப்பிச்சுன்னா நிச்சயமா புத்தி வரும், புரணை வரும். முடிஞ்சதுன்னா முதலமைச்சருக்கு இந்த புத்தகத்தை ஒன்று அனுப்பிச்சிருங்க. அல்லது கல்வி அமைச்சருக்கு அனுப்பலாம். கல்வி அமைச்சர், ஆமா, ஒரு கடிதம் வச்சு ரிஜிஸ்டர் அப்புறம் அனுப்புங்க. அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சுக்கோங்க. அல்ல உள்ளூர் எம்எல்ஏ இருக்கார்ல, உங்க ஊர் எம்எல்ஏ இருக்கு, அவரை போய் அவர்கிட்ட கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்துருங்க. எப்போ வந்தாலும் உள்ளூர் எம்எல்ஏ இருக்கார்ல, பெங்களூர் எம்எல்ஏ, அவர்கிட்ட போய் அது பிஜேபி எம்எல்ஏ நல்லா செஞ்சு, பிஜேபி எம்எல்ஏ வந்து கட்டாயம் செஞ்சிருவான். அவனுக்கு யோகத்தமான நம்பிக்கை இருக்குது, அவன் செஞ்சிருவான். காங்கிரஸ்காரன் செய்ய மாட்டான். நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து ஐஐடியிலுமே பண்றேன்னா இல்லையா? எல்லாரும் அந்த விழுப்புரம் எல்லாத்துக்கும் வரணும். அப்பதான் பேசினாரு நம்ம சுந்தர், மதுரை சுந்தர் சொன்னாரு, நம்ம அரசாங்கத்துக்கு நாம வந்து நாங்களே பயன்பெற்று இருக்கிறோம். இதை வந்து கல்வி நாங்க இவ்வளவு நன்மை அடைஞ்சிருக்கிறோம். இந்த உணவில்லாமல் வாழும் கடையில இவ்வளவு நன்மை இருக்கு, நீர் மருத்துவ நன்மை இருக்கு. ஏன் வந்து இதை வந்து கல்வியை கொண்டு ஏன் அவருக்கு உதவி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு ஏன் உதவித்தொகை செய்யக்கூடாது, அல்லது ஏன் அவருக்கு பணம் கொடுக்கக்கூடாது, அல்லது ஏன் பாடத்திட்டத்தை செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது நாங்கள் இப்படி நன்மை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம்னா ஏதாவது நடக்கும். இல்லாட்டா அரசாங்கம் கண்டுக்காது. அரசாங்கம் உணவு முறைன்னு கூட ஒரு தலைப்பு கொடுத்து செய்யலாம் ஐயா. உணவு பழக்க முறை, அது நீங்க என்ன கட்டுப்பாடு. ஆமா, அதுக்கு வந்து இந்த நகல் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பேக் நகல் ஏதாவது முக்கியமான 2-3 பக்கத்தை கூட நகல் எடுத்துக்கலாம். அடுத்து உணவு புத்தகமாக அனுப்பலாம். நீங்க எடுத்து எழுதுறீங்க பாருங்க, சும்மா ஒரு 10 வரி, ஒரு அவ்வளவுதான் போதும். ஒரு ஜெராக்ஸ் மட்டும் 2-3 ஜெராக்ஸ் வச்சுட்டு, நான் இவ்வளவு நன்மை அடைஞ்சிருக்கேன், இவ்வளவு நோய் இருந்தது எனக்கு நன்மை அடைஞ்சேன், இத்தனை கிலோ எடை குறைஞ்சது, இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு மருத்துவ செலவே இல்லை, உணவு செலவும் இல்லை, மருத்துவ செலவும் இல்லை அப்படின்னு போடுங்க. முடிஞ்சா செய்யட்டும். நிச்சயமா செய்யும். நிச்சயமா இந்த அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய ஊடகம் தான் இந்த வேலை செய்யணும். நம்ம தான் ஊடகம் தான், இந்த மீடியா தான் இந்த வேலை செய்யணும். நமக்கு என்ன, நாம நேரடி பயனடைஞ்ச, நாம் நேர்கொண்டு பயனாளர்கள், நம்ம பயன் அடைந்தவங்க. பயனடைவங்க அரசாங்கத்தை தெரிவிக்கல. என்கிட்ட வந்து 10-30 பேர் இருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். யாரும் அரசாங்கத்துக்கு ஒரு நகல் எடுத்து அனுப்பவே இல்லை. ஏன்னா நான் சொல்லல, அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. இப்பதான் காலையில பேசுறேன், இது ஏன் செய்யக்கூடாது, நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நீங்க கூட பண்ணலாம், அதை நீங்க எடுத்து அனுப்புங்க, முயற்சி பண்ணுங்க. சரியா? சரி, முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். மீறி பிற என்னத்தான் ஆயிரம் போகுது. செய்யல பதிவு இருக்கணும். அதாவது நாளைக்கு எதிர்காலத்துல இப்படி இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. அப்ப நோய்க்கு என்னதான் தீர்வு? யாருதான் பூனைக்கு மணி காட்டி? இப்ப நோய் பெருகிட்டே, எந்த அரசாங்க நோயை குணமாக்கவே முடியல. கொடுமை, இது கொடுமை. இத்தனை மதங்கள் இருக்கிறது, இந்து மதம் இருக்குது, இஸ்லாம் மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எவனா நோய்க்கு மருத்துவம் பாக்குறீங்க?
நோய்க்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு யோகிதை இல்லாத நாடா இருக்குது. கேவலமா இல்ல. இது இது அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுனா தான் இது நடக்கும். ம். ஒண்ணும் நடக்காது. அனுப்பலாம். வேற வழியே கிடையாது. இவ்வளவுதான் நாம பண்ண முடியும். நாம என்ன பண்ண ஒரு புத்தகத்தை அனுப்பலாம். நான் இந்த மாதிரி நன்மை அடைஞ்சேன்னு ஒரு ஆமா. ரிப்போர்ட் அனுப்பலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியாது. அதுல விவரம் இருக்கிறவங்க செய்யலாம். நீங்க பேசலாம். இது ஒண்ணே ஒரு இதுதாங்க. அஞ்சல்ல பதிவஞ்சல அனுப்பலாம். அல்லது நேரில் கோரிக்கை மனு வைக்கலாம். இவ்வளவுதான் செய்ய முடியும். இது நமக்கான தகுதி. ஆ. நம்ம பெரிய பணக்காரர் கிடையாது. பெரிய ட்ரஸ்டி ஓனர் கிடையாது. நான் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது 4 விதத்துல எண்ணங்கள் இருந்துங்கிறது தேவை. நான் எனக்கு வருமானம் இல்லாத எப்படிங்க செய்ய முடியும்? ம். எனக்கு எல்லாம் நீங்க எல்லாம் கொடுக்குற வருமானத்தை வச்சு தான் 25 வருஷம் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொந்த கடை வச்சிருந்தா நான் ஏன் செய்ய போறேன்? செய்யவே முடியாது. 24 மணி நேரம் சிந்திச்சுட்டே இருந்தா தான் முடியும். சரி, நடக்கட்டும், பண்ணுவோம். எப்படி நான் பண்ணுவேன்? எப்படி 2 வருஷத்துக்குள்ள வெளிநாட்டுல பண்ணிடுவேன். வெளிநாட்டுல பண்ணுவேன். அவங்க அதுக்கான சூழல் உருவாக்கிட்டு வருவாங்க. பாத்தீங்களா? போட்டிருந்தேன் என் பொண்ணுகிட்ட பேசுறதெல்லாம். ஆமா, பேசுறதெல்லாம் பாத்துங்க. இதை விட என்னவா வேணும்? இன்னும் 2 நாள் பயன்படுத்திக்கலாம். 2 நாள் பேசலாம். சனி ஞாயிறு 2 நாள் பேச. மற்ற நாளெல்லாம் வந்து நமக்கு நேரம் ஒத்து வராத நேரம். ஒன்னா காலையில 10 மணிக்கு பேசுறோம்னா நாங்க காலையில் நமக்கு அவங்களுக்கு 4.5 மணி நேரம் வித்தியாசம். நீங்க 10 மணிக்கு பேசுறீங்க. 10 மணிக்கு காலையில் 10 மணிக்கு பேசுறீங்க, அவங்க காலையில் 5 மணி. ராத்திரி 10 மணிக்கு பேசுறேன்னா அவங்க சாயங்காலம் 5 மணி. அப்ப பகல் நேரத்தை நம்ம நீட்டிட்டே கண்டுபிடிச்சோம்னா காலையில 7 மணிக்கு அவங்களுக்கு ஒரு 6 மணிக்கு பேசுறோம்னா நாங்க இங்க 12 மணிக்கு 11 மணிக்கு இங்க பேசணும். அவங்க காலையில 6 மணிக்கு எதிர்ப்பாங்க, நாம இங்க காலையில 11 மணிக்கு பேசணும். பேசுறோம்னா ஒரு 20 நிமிஷம் கல்லூரிக்கு போறதுக்கு முன்னாண்ட அங்க முழுக்க செயல்பாடுங்க ஐயா. முழுக்க அவங்க 5 மணி நேரம் இரவு. அங்க செய்முறை கல்வி தான். அங்க பாதுகாப்பு, கல்வி எல்லாம் இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. சொல்லிட்டாங்க, நாம நினைக்கிற மாதிரி கிடையாது, மறந்துருங்க. நம்ம நாடு கல்வி முறை என்பது வேறு, அங்க செய்முறை கல்வி. அங்க ஆராய்ச்சி அடிப்படையில கடுமையான உழைப்பு, கடுமையாக படிக்கிறவங்க, கடுமையா சிந்திக்கிறவங்க தான் அந்த தரத்தை கொடுக்க முடியும். அதனால வந்து மொத்தமே 20 பேர் தான் இந்த இந்த பாடத்திட்டத்தில் இருக்காங்க. அது உலக நாட்டை சேர்ந்தவங்க தான். அந்த நாட்டை சேர்ந்தவங்களே கிடையாதுங்க. நம்ம இப்போன்னு சொல்றாங்க. நம்ம நாட்டு தமிழ்நாடு சேர்ந்து 2 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க யாருமே இல்லை. அந்த நாட்டை சேர்ந்தவங்க யாருமே. சரி, அப்ப கடுமையாக உழைக்க வேண்டும். அதெல்லாம் வந்துருவேங்கிறாங்க. இந்த படிப்பு வந்து 2 வருஷம், அதுபோக கூட 1.5 வருஷம் இருக்கலாம். ஆராய்ச்சியாளர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க 2வது வருஷத்துல பிஹெச்டி பண்ணலாம். பிஹெச்டி பண்ற செலவு கம்மி. எங்க செலவே இல்லாம பிஹெச்டி பண்ணலாம். அந்த அளவுக்கு தரத்தை கொடுக்கணும், அந்த அளவுக்கு செய்முறை செய்யணும். அப்புறம் போக போக நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சி பத்தி சொல்லுகின்ற பொழுது அவன் ஒரு ப்ரொஃபஸர் ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், பிக்கப் ஆயிரும். அதை நோக்கிதான் நகரணும். இப்பதானே போயிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து பேசிட்டு இல்ல, ஏன்னா நம்ம நோக்கத்துக்காக தான் அவங்க போயிருக்காங்க. அப்புறம் நோய் வந்து அவங்களே குணப்படுத்திக்குவாங்க. ஆப்பிள் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. ஆப்பிள் பாருங்க, வெறும் $1/2 ஆப்பிள். 8 நாளுக்கு ஆப்பிள் கிடைக்குது. நம்ம நாட்டு ஒரு கேஜி $1 தான், ஒரு பவுண்டு. அது ஒரு பவுண்டு கூட கம்மி. இன்னும் 3 மாசம், இன்னும் அடுத்த மாசம் இருந்து அவங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 13 பவுண்டு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்க வந்து யூனிவர்சிட்டி வேலை செய்யலாம், சம்பளம் கொடுப்பாங்க. அது வேற கொடுப்போம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அதிகபட்சமா டியூட்டி கொடுப்பேன். அதுக்கு அரசாங்க விதியே. அதுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா 13 பவுண்டு கொடுக்குது. 2 மணி நேரம் நீங்க வேலை செய்யணும், 25 பவுண்டு கிடைக்கும். அந்த பவுண்டை வச்சு நீங்க 25 பவுண்டுக்கு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான, நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தேன் 4000 ரூபா 5000 ரூபா வரும். அதெல்லாம் இருக்கு. அங்க சாப்பாட்டுக்கு சரியாப்படுங்க, பத்தாது. அங்க இயற்கை உணவு பின்பற்றி சமையலே தேவையில்லை. ஆமாம்,
அது உண்மைதான். அதனாலதான் அவங்க அவங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மள வாழ்ந்து காட்டியிருக்கோம் இல்லையா, தெரியும். பயப்பட தேவையில்லை. ஆமா. ஏன்னா அவங்க தனி, அந்த அறை வந்து தனி, ஒரு ஹாஸ்டல் மாதிரி. ம். அது விடுதி தான். அது கல்லூரில இருந்து தள்ளி இருக்கு. கல்லூரில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி. எல்லாம் பக்கம் பக்கமா தான். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். நான் அங்க போனா தான் 400 400 பவுண்டு 350 பவுண்டு 350 பவுண்டு வீட்டு வாடகை. நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தா 40,000 வரும். 40,000 வருது. ஆனால் அங்க வந்து 400 பவுண்டு. இப்ப நாம 10,000, நம்ம 4,000 வாடகை கொடுக்கணும். அங்க 400 பவுண்டு. எல்லாம் ஒண்ணுதான். அங்க 25 பவுண்டு கட்டாயம் கொடுக்கணும். அது இப்ப எழுதி போட்டாச்சு. ம். எழுதி போட்டா அது வந்துடும். அது வந்து மாணவர்களுக்காகவே கொடுக்க அரசாங்க விதி. ஒரு வந்துட்டானா அவன் ம். எல்லாமே நாம கொடுக்கணும். ஆரம்பத்துல அவன் 6 மாசத்துக்கான கையில பொருள் வச்சிருந்தா தான் உள்ளே நீங்க போக முடியும். ஆஹா. 6 மாசத்துக்கு சமாளிக்கிற அளவுக்கு இருக்கான்னு தான் பாக்குறான் அவன். அதுக்கப்புறம் ம். அதுக்கப்புறம் அந்த மாணவன் உள்ள போயிட்டானா அவனுக்கு அடிப்படை செலவுக்கான வருமானத்தை அரசாங்கமே பண்ணி கொடுக்கணும். விதியில ஆ. இருக்கு. நம்ம நாட்டுல அப்படி கழுத மாதிரிலாம் அங்க கிடையாது. அங்க அவன் போயிட்டானாவே அவன் அந்த அது ம். அது அந்த சிக்கனமா, ஆனால் நமக்கு இந்த சிக்கனமா வாழ்றதுக்கான வழி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ம். ஆனா அடிப்படை செலவு $750 வேணுங்க. வாடகை $400. சின்ன சின்ன செலவுகளா வரும் இல்லையா, போக்குவரத்து செலவு, மின்சார செலவு, ரயில் ஆமா. செலவு, இப்ப இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து ம். அவன் $750 கணக்கு போடுறான். 750 பவுண்டு. ஆ. 100 ரூபான்னு வச்சுட்டா கூட நமக்கு 70,000 ஆகுது ஐயா. 100 ரூபான்னு வச்சுட்டா கூட 76,000. 75,000. நம்ம இங்கிருந்து 70,000 சம்பாரிச்சு அனுப்பவே முடியாது. நினைச்சு கூட பார்க்க முடியாது. இனி என் கற்பனை கூட பண்ண முடியும். நான் எப்படி மாசம் மாசம் 70,000 அனுப்ப முடியும்? அது இதுக்கே கஷ்டம். இதுக்கே 33 லட்ச ரூபாய் செலவாயிடுச்சு. 32 லட்ச ரூபாய் இருக்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. இனி அவங்க அங்க பண்ணிக்குவாங்க. அவன் அரசாங்கம் அந்த வேலையை பண்ணுது. அரசாங்கம் வந்து அதுக்கப்புறம் அவன் இப்ப உதாரணத்துக்கு 1 மாசம் போனதுக்கு அப்புறம் இப்ப எழுதி போட்டாச்சு. அவங்க போனோடனே அதை கொடுத்துருவாங்க. போனோடனே லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. நீ அடுத்த மாசத்துல இருந்து $25 வந்துடும். 1 மணி நேரத்துக்கு $13. 13 பவுண்டு. டாலர் இல்ல, அங்கெல்லாம் பவுண்டு. ஆ. பவுண்டு, இங்கிலாந்து ஆ. பவுண்டு. இங்கிலாந்து பவுண்டுனாவே அது அவங்க வந்து ரொம்ப லோயஸ்ட் சம்பளம். அது என்னது, லாஸ்ட் அதான். லாஸ்ட் சம்பளம். ஒரு 21 வயசு ஆனாவே அவன் வந்து குறைஞ்சபட்சம் $25 அவன் சம்பாரிச்சு ஆகணும். அது மாணவருக்கு கட்டாயம் கொடுத்தாகணும். இப்படி இல்லை எதோ சொல்றாங்க, நமக்கு அது அங்கதான் தெரியும். அப்ப அதை வச்சு சமாளிச்சு கொள்ளலாம். எதை சமாளிக்கலாம்? அடிப்படை சமாளிச்சுக்கலாம். வீட்டு வாடகை கொடுத்துடலாம். அந்த வீட்டு வாடகை சாதாரணம் இல்லையா. நம்ம வீடு வாங்குறது நடக்கிற காரியம் அதெல்லாம். அந்த அந்த வீடு கொஞ்சம் தள்ளி இருக்குது. கல்லூரி தள்ளி இருக்கனால வாடகை கம்மி. கல்லூரி கிட்டையா இருந்தா போயிடும். நமக்கு அது தேவை. நேர கல்லூரிக்கே பஸ் போகுது. கல்லூரியே பஸ் வச்சு நடத்துது. கல்லூரியே எப்படி யூனிவர்சிட்டி பஸ் இருக்கு இல்லைங்க, அதேதான் யூனிவர்சிட்டி பஸ் இருக்குல்ல, அதேதான் காலேஜ் பஸ் தான். அதுதான் உங்களுக்கு வசதி, அதுதான் உங்க நேரம். வேற நேரமே கிடையாது. காலையில 6 மணிக்கு சொல்லியிருக்கேன், நேரத்துல 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு படிக்கணும். அப்படி வந்துடும் இருக்கு. இயற்கை அங்க தனியா இருக்கிறாங்க. இயற்கை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிரு. இயற்கை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சு தானாவே ஒத்தையால் தான் முடிவு எடுக்கணுங்க. யாரு முடிவு எடுக்கிற ஆளே கிடையாது. பாருங்க. இதுதான் இயற்கை. நான் சொன்னேன், அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நீ மாறிக்கோ. அங்க என்ன கிடைக்குதோ அந்த நாட்டு பொருள் எது மலிவா கிடைக்குதோ அதை வச்சு சுத்தப்படுத்து. வெங்காயம் கிடைக்கும், எல்லா பக்கம் வெங்காயம் கிடைக்கும், தக்காளி கிடைக்கும். அதை வச்சு கூட ஆப்பிள் கிடையாது. ஆப்பிள் அங்க உற்பத்தி ஆகிறது ஆப்பிள் மலிவு. தக்காளி பழம் மாதிரி அங்க என்னது மலிவான ஆப்பிள். காலையில 1/2 கிலோ சாயங்காலம் 1/2 கிலோ தின்னுட்டு போயிட்டே. நோயும் வராது, நொடியும் வராது. உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தாலும் அறிவு நல்லா வேலை செய்யும். சோம்பேறித்தனமே வராது. சோம்பேறித்தனமே வராது. இன்னைக்கு சாதாரண உணவு, வெள்ளைக்காரந்திக்கிற உணவு திருட்டு தூங்கிட்டே கிடக்கும். ட்ரக் தான் அப்படியே கிடக்க வேண்டியதா. அங்க யாரும் ஆராய்ச்சியாளரை சேர்றதே இல்லை. அந்த நாட்டுக்காரன் ஆராய்ச்சியாளர் ஆகிறதும் இல்லை, சேர்றதும் இல்லை. அந்த நாட்டுக்காரன் ஆராய்ச்சியாளர் ஆகிறதும் இல்லை. இதுல இருந்து தெரிஞ்சு வச்சு பாருங்க. ஏன் இந்த துறையில அந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தம் கூட இல்லையே. அப்ப எல்லா துறையிலும் இப்படித்தான் இருக்காங்க. எல்லா துறையும்
அப்ப நாங்கெல்லாம் சுக முடியாது. வாழ்க்கையை தவிர யாரு அவன் வந்து அடிப்படை பள்ளி அவன் அடிப்படை பள்ளி அடிப்படை பாடம்னு நம்ம 12ஆம் வகுப்பு ப்ளஸ் டூன்னு சொல்ற மாதிரி அதோட ஓடிடுறாங்க அவனுக்கு. ம். இது சாபக்கேடு. இது நாம பயன்படுத்திக்கணும். என்னது நாம் பயன்படுத்திக்கணும். அவ்வளவு கடினமா உழைக்கணும். நேரங்க ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் நீங்க உழைச்சாதான் மாற ம். முடியும். நீங்க அதெல்லாம் வந்துடும். அது சொல்றாங்க இந்த ஒரு ஏன்னா இப்ப இது போனதே தாமதமா தான் போயிருக்காங்க. ஒரு மாசம் தாமதம். ம்ஹும். ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 10-15 வகுப்பு போயிடுச்சு. அது பிக்கப் பண்ணிக்குவாங்க. போய் அதுதானே வேலை. 24 மணி நேரம் படிச்சுட்டே இருக்க வேண்டியதானே. உனக்கு என்ன வேலை? தனி ஆளு. உணவுக்கு நான் சொன்னேன் உணவுக்கு ஆப்பிள் திருட்டு போயிட்டே இருக்கு. வேக வச்சு தின்னாலும் சரி, வேக வச்சு தின்னா இன்னும் நல்லா இருக்கு. ஒரு ஆப்பிள 1 கிலோ ஆப்பிள 1 பவுண்டு கீழேங்கும் பொழுது என்னங்க நம்ம 1 ரூபாய்க்கு தக்காளி கிடைக்கிறோம், அங்க 1 ரூபாய்க்கு கிடைக்குது. இதுக்கு மேல என்ன உள்ளூர்ல விளையுது. அதுவுமே அங்க எங்க ம். பார்த்தாலும் விலை. ஊட்டி மாதிரி உழை காஷ்மீர்ல ஆப்பிள் எங்க வேணாலும் சும்மா அந்த மாதிரி தான் பழகிக்குவேன். அதெல்லாம் உடம்பு இயற்கை செருப்படி போட்டு நகர்த்திக்கிட்டே இருக்கும். இயற்கை எப்பவுமே மனிதனை சாக விடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த சூழ்நிலை தகுந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கணும். வாழ வச்சிரும். அதுதான் இயற்கையின் ரகசியம். நீ நினைக்கிறீங்க இந்தியா ஆமா. இயற்கை என்பது உயிர் என்பது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாமே ஒரே மாதிரிதான். அவன் கொள்கை கோட்பாடு பழக்க வழக்கத்தை வேறையை தவிர உயிரை வாழ வைக்கிறது எல்லாம் இயற்கை தான். அந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் எங்க அதே விண்வெளியிலுமே வாழலாங்கும் பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு தைரியம் கொடுத்து கையில புத்தகத்தை 2 புத்தகம் வேற போயிட்டு இருக்குது. அவன் ஏற்கனவே படிச்சு பார்த்துருக்கேன். வகுப்பு கூட ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். ஆரம்பிக்கிறப்பா ஆரம்பிச்சேன்னா ஒரு வெள்ளைக்காரன் கிடைச்சா போதும். அவனை வச்சே முடிச்சாரு. ஒரு வெள்ளைக்காரன் வகுப்பு புரிய வைக்கணும். நீ யாருன்னு தெரியணும். இந்த தைரியம் வேணும். அது ஆங்கிலம் தெரியுது. இப்ப ஆங்கிலத்துல இருந்து பேசி ஆகணும். ஒரு வழியே இல்லை. வாயை திறந்து ஆங்கிலம் தான் வந்தாகணும். நெருக்க இயற்கை அப்படி நறுக்கிட்டு போயிடும். அப்படி எங்க நான் வந்து கர்நாடகத்துல இருந்தேன்னா ஒரு 6 மாசம் தானே கடை கர்நாடகம் வந்துடும். ஆமா. ஏன்னா இயற்கை அப்படி நெருக்குது. வாயை திறந்து கன்னட மொழிதான். அப்படித்தான் இயற்கை மொழிங்கிறது ஒண்ணுமே இல்லை. காதல் கேட்டு வாயில பேசுறது. ஆனா சரக்கு இருக்கணும். என்னது சரக்கு. உனக்கு சொந்த மொழி இருக்கணும். உன்னை காப்பாத்தி கொள்ற மொழி இருக்கணும். கண்டுபிடிப்பு திறமை இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி ஒருத்தன் பார்த்து புரிஞ்சுக்கிட்டான். ஒரு ஆசிரியர் பார்த்து நினைச்சாங்கன்னா எங்க வேணா கொண்டு போலாம். ஆசிரியரோட உதவி கிடைச்சிருச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கு 2-3 மாசம் ஆயிரும். எப்படி ஒரு 6 மாசத்துல ஆசிரியர் உதவி கிடைச்சிடும். அப்புறம் ஆசிரியர் உதவி கிடைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்ற மாதிரி செஞ்சு எல்லாம் அந்த பாத்தீங்கன்னா 40 நிமிஷத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்கு. இப்பதான் நான் புரிஞ்சிருக்கிறேன். இன்னும் டைம் ஆக எல்லாம் பிக்கப் ஆயிக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குது. ஏன்னா நமக்கு 12,000 கிலோமீட்டர் அவங்க சொந்த இடத்துல ஒரு பாருங்க. இயற்கை இப்படி தைரியமா அனுப்புறதே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க யோசிச்சு பார்த்தா தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சிடுறோம்ல, எல்லாம் நீ பாத்துக்கோ. அப்பதான் அது வளரும். நாம என்னதான் சொன்னா பாப்போம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க ஒரு கோரிக்கை மனு அரசாங்கம் தெரிவிக்கல. இந்த மாதிரி நான் பயிற்சி பெற்று நான் ஆரோக்கியம் பெற்றுக்கிறேன். இந்த மாதிரி மலிவா ஆரோக்கியம் கிடைக்கிறப்ப இதையே நாம அரசாங்கம் செய்யக்கூடாது. இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் 25 வருஷம் நடந்துகிட்டு தான் இருக்கு. யூடியூப் மென்ஷன் பண்ணலாம். நான் போட்டோ நான் பேசுற வீடியோ வந்து நகல் எடுக்கலாம். போட்டோ பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே பிரிண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். எடுத்து அதை நகல் எடுத்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. நம்ம நாட்டிலையும் அறிமுகப்படுத்தக்கூடாது. நம்ம நாடு பாரதத்தையே வைக்க கூடாது. இதுல இருக்கிற குறிப்பா இது எப்படி செய்முறை இருக்கு. இதுல ஒரு 10 பக்கத்தை எடுத்து ஏன் கன்னடத்தை மொழி வைக்கக்கூடாது, கன்னடத்தை ஏன் மொழி வைக்கக்கூடாது, முக்கியமான செய்முறை ஏன் மொழி வைக்கக்கூடாது, இது இயற்கை முறை தானே அப்படி நீங்க சாட்சி வச்சு அனுப்பணும்னா அரசாங்கம் முயற்சி பண்ணட்டும். அவ்வளவுதான். இப்படித்தான் நான் சொல்ல முடியும். இது எல்லாம் ஒரு உலக என்றும் 16 சொல்றாங்க. அதெல்லாம் செல்களினுடைய டேமேஜ் எல்லாம் இல்லாம இருக்கிறது தானே சொல்றாங்க ஐயா. ஆமா, செல்கள் இப்ப 46ல 6-7 நான் கத்துக்கிறேன்னு வைங்க. அது இதே வயதுதான் இருக்குங்களா எப்படிங்க அந்த செல்கள் வளர்ச்சி? ஆமா ஆமா. அப்ப தனிமையில இருக்கணும். ஆமா, முதல்ல வந்து உள்ளே இருக்கிறது இளமையா மாறிடும். உள் இளமை. அதுதான் முதல்ல நோய். பசி தாகத்தை கட்டுப்படுத்தினாவே உள்ள இளமை வந்துடும். நம்ம என்னுடைய உறுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசு பையன் 25 வயசு பையன். இப்ப நான் எனக்கு வயசு 65னா கூட உள்ள 25 வயசு பையனுடைய சுறுசுறுப்பு இருந்தா தான் இப்ப பேச முடியும். இப்ப 25 வயசு இருக்கிறவங்க கிட்ட என்னுடைய சுறுசுறுப்பு எவனுக்கும் கிடையாது. என் பொண்ணுக்கே கிடையாது.
வராது. அப்படின்னா உடம்பு சுத்தமா இருக்கணும். பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஆகணும். திடப்பொருள் போகவே கூடாது. அப்படியே போனாலும் 10 கிராமுக்கு மேல போகக்கூடாது. ருசிக்கு தவிர தாண்டக்கூடாது. சரி, ஓராண்டு கடைபிடிக்கணும் ஐயா. கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கானே. ஒரு ஆண்டு பண்ணிரோன்னா உடம்பு இழைச்சாலே நீங்க போயிட்டே தான் இருக்கணும். அப்படியே தான் போயிட்டே இருக்கணும். நீங்க கீழ் நோக்கி வரவே கூடாது. வந்துச்சுன்னா மரண அடி தான் விழுது. சாவடிச்சிரும். சாவு நிச்சயம். கொடூர சாவுதான். போக வேண்டியது. அப்புறம் நீ அரைகுறையா நீ அப்புறம் அணுவா மாறிட வேண்டியதா. அணுமா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. பேய் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா. எவனும் நீ சேர்த்த மாட்டாங்க. எங்க மாதிரி ஆளுங்க கிட்டே விடாது. துரத்தி விட்டுரும். அப்படியும் அப்படி அரைங்குறை அதுக்கு பேரு முமுஷுன்னு பேரு. அரைங்குறையமா செஞ்ச முமுஷுன்னு பேரு. அவ இந்த மாதிரி சுத்தமா இருக்கிறவன அது தனிமையில் உட்காந்துருக்கணும். கூட்டாஞ்சோறு தனிமையில் உட்காந்துட்டு இருக்கணும். அவங்ககிட்ட தான் போய் சேரணும். பன்னிக்குட்டி மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு பன்னிக்குட்டி மாதிரி இயற்கை உணவு திங்கிறவனுக்கிட்ட போய் சேரவே சேராது. ஆகாரம் தவிர்த்து போகவே போகாது. போகக்கூடாது. ஆகாரம் ஆகாரம் திங்கிறான்னு அவங்க போகவே கூடாது. என்ன ஆகாரம் தின்னாலும் போகணும். இதுக்கு சம்மந்தமே. ஆற்றல்ல வாழ்றவனை பத்தி தான் போகணுமே தவிர ஆகாரத்தை பத்தி பேசிட்டு தேங்காய் பழத்தை பத்தி பேசிட்டு காய்கறி பத்தி பேசிட்டு உணவை பத்தி பேசி அது பண்ணிக்கூடும். விபச்சார வாழ்க்கை. நீ விபச்சாரத்துக்கு போற மாதிரி தான். நான் இதுக்கு முன்னாடி பச்சையே சொல்ல முடியாது. நீ ஆகாரத்துக்கு போறேன், நீ விபச்சாரம் பண்றதுக்கு போறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீ என்னமா நினைச்சிடு. அது எப்படி வேணாலும் நீ பொருள் வச்சுக்கோ. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை உண்மைதான். மெடிக்கல் ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து காட்டியாப்பா. உடம்பு எப்படி சொல்லுது எழுது. எழுத சொல்றனே இல்லையா? அதை எடுத்து காட்டுங்க. அதை நீங்க போட்டோ எடுத்து நீங்க அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கலாம். எவங்கிட்ட வேணா பேசுறதே என் உடம்பு கரெக்டா இருக்கியா? நான் 1 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். சும்மா இல்லை. நீ என்ன ஆரோக்கியங்கிறது விளையாட்டா? நீ மெடிக்கல் கல்லூரி சேரணும் 1 கோடி வேணும். நான் 1 லட்ச ரூபா பண்ணி எத்தனைக்கே 1 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். இதுக்கு பண்ணிருந்தா எப்போ நல்லா இருப்பேனே. இந்த 1 லட்ச ரூபாய் இப்போ 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி எதுவுமே நல்லா ஆகல. இங்க 1 லட்ச ரூபாய் செலவு நல்லாயிட்டு இருக்க. என் உடம்பு அசுத்தம் தான் கரைஞ்சிருக்கு. உயிர் போகல. இல்ல உயிரை காப்பாத்துன்னு சொல்றீங்க. உயிர் உள்ள இருக்கா இல்லையா? கேள்வி கேட்கணும். நீங்க கேட்காத வரைக்கும் மிளகா அடிச்சிருவாங்க. போன் போட்டு பட்டையை பிடிக்க வேண்டியது. நீங்க என்னது பாக்குறதுக்கு மோட்டோ இருந்தேன் இல்லைங்களா? இப்ப மெல்லிசாயிட்டுக்கிறேன்னா பாக்குறதுக்கு நல்ல, உங்களுக்கு பாக்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்குது. உயிரை தக்க வைக்கிறதுக்கு தான் உடம்பே தவிர இந்த விபச்சாரிகள்ட்ட நம்ம அப்படிதான் பேசணும். வேற என்ன? உணவு திங்கிறவன் விபச்சாரி தான், ஊதாரி தான். இதை விட பயங்கரமா பேச முடியாது. அப்ப உணவு திங்கிற ஆமா உணவு பழத்தை விட்டுட்டுனா முண்டம். நீ உணவு பழத்தை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உணவுக்கும் அதுதான் எல்லா மதங்களும் மறைமுகமாக தான் சொல்லும். நோன்பு எப்படி நோன்பு இருந்து காட்டுறா? நோன்பு ஏவனும் இருந்து காட்டணும். உங்களுக்கு நீங்களே இருந்துக்க வேண்டியதுதான். அது யாரும் தடை செய்ய முடியாது. என்னது? யாரும் தடை செய்ய முடியாது. நீங்க வேணா காப்பி குடிச்சுக்கோன்னு, நீங்க கூட காப்பி குடிக்காம இருக்கு. அது உங்க பழக்கங்க. காப்பி குடிக்கிறது இதெல்லாம் உங்க பழக்கம். என்னது? காப்பி குடிக்கிறது, சாராயங்க ட்ரிங்க்ஸ் பண்றது எல்லாம் அது குடிப்பு வேணும்னு ருசிக்காக சாப்பிடுறது. அதே மாதிரி இந்த ருசி வேண்டான்னு சொல்லி நான் நிறுத்தி இருக்கேன். அவ்வளவுதான். பின்ன ருசி வேணான்னு நிறுத்திட்டு தண்ணீரே மருந்து மாதிரி, தண்ணீர் கூட மருந்து மாதிரி தான் இருந்துரு. என்னது? மருந்து மாதிரி. ஏன்னா உடம்பு நடக்கிறப்ப தேய்மானம் குறைவா இருக்கும். உடம்பு வெப்பம் ஏற்படாம இருக்கும். உராய்வை குறைப்பதற்கும் எண்ணெய் போடுவது போல இன்ஜின் ஓடுகிறப்ப உராய்வு வரும். இன்ஜின் ஓடுறப்ப உராய்வு. அந்த உராய்வு குறைக்கிறது லூப்ரிகேட்டிங் ஆயில். என்னது? லூப்ரிகேட்டிங் என்ன? வலுவழுப்பு. என்னது? எதுக்கு நீங்க பசை எதுக்குப்பா? எதுக்கு நீங்க பேரிங்க கிரீஸ் போடுறீங்க? பேரிங் கிரீஸ் போட்டா அது ஓடும். அதே வளவளப்பு. எல்லாத்துக்கும் வலுவழுப்பு இருக்கணும். வலுவழுப்பு அதுதான். நீங்க வாயில தண்ணி வச்சாவே தண்ணி குடிச்சாலும் கூட அது உள்ளே இறங்குவதற்கு லேசான வலுவழுப்பு இருக்கணும். சில நேரத்துல தொண்டை காஞ்சி, சில நேரத்துல வெயில பரப்ப தொண்டை காஞ்சி போயிடும். அப்ப திடீர்னு தண்ணி குடிக்க முடியாது. அப்போ அந்த வாயில வைக்கிறப்ப உடனே சளி உண்டாகும். உடனடியே ஒரு சளி உண்டாகும்.
அந்த சளி என்பது உயிரை பாதுகாக்கிற சளி. என்னது? உயிரை பாதுகாக்கிறது. உயிரை பாதுகாக்கிறதுக்கு சளி இருக்கணும், விளையாட்டு கிடையாது. உயிரை பாதுகாக்கிறதுக்கு அமிலத்தன்மை இருக்கணும், உயிரை பாதுகாக்கிறதுக்கு சளி இருக்கணும், உயிரை பாதுகாக்கிறதுக்கு வாதம் இருக்கணும். அதெல்லாம் அது அளவு எடுத்து வச்சிருக்குது. நீ திங்கறதுனால அது அதிகமாச்சும் ஆளை கொண்டு போடும், நீ திங்க கூடாது, அது அளவு எடுத்து வச்சிருக்கு. எவ்வளவு விவரமா இருக்குது பாரு. அதுல இயற்கையானது இருக்கலாம், அது சைபர்ல தான் இருக்கு எல்லாமே. வாதம் இருக்கும், பித்தம் இருக்கும், கபம் இருக்கு. வாதா பித்த கபா மூணுமே இருக்கு, ஆனா சைபர் இருக்கும். ஆச்சரியமா இருக்கு. சரியா? இந்த 3வது பாடத்தை நம்ம படிக்கலாம். உங்களுக்கு கரகரகன்னு சத்தம் கேக்குது பாருங்க, யாருது? என்னது இல்லைங்க, எம்பளதும் இல்லைங்க, அமைதியா தான் இருக்கு இங்கேயும். கரகரக இங்க உங்களுக்கு கொஞ்சம் மீட் பண்ண ஒரு நிமிஷம். வெங்கடாச்சலம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க உங்களுது மைக்க. நிறுத்துறேன். ஒரு நிமிஷம். இப்ப சரியா பேசுங்க. அப்புறம் பேசும்பொழுது நீங்க பதில் கொடுக்கல. இப்ப உங்களத கரகரப்புன்னு வருது, உங்களத கரகரன்னு வருது. சரி, இப்ப நிறுத்திடு. சரி, அந்த 23ஆம் பாடமா? ஆமாங்க. திருக்குறளின் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கமும் அதையொட்டிய சில சிந்தனைகளும், பாகம் 2. இந்த நல்லவை எல்லாம் தீயவம் அது பேசிட்டே நம்ம வந்து இந்த இப்பதான் பேசணும். நல்லவை எல்லாம் தீயவை. இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நல்லது மாதிரி தெரியும் தீமை, அரசாங்கத்துக்கு தீமை மாதிரி தெரியும் நல்லது. நீங்க ஒரு கடிதம் போட்டு நீங்க முடிச்ச முயற்சி பண்ணுங்க, ஒரு நகல் எடுத்து எல்லாம் பண்ணி பார்த்துட்டு நீங்க அனுப்புங்க. ஒரு புத்தகமோ அல்லது உங்க நன்மையோ எனக்கு தெரியப்படுத்துறீங்க, அதே மாதிரி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க. போகட்டும், அது வெடிச்சாலும் சரி விளையாடி சரி. அப்படித்தான் நாங்க நினைப்போம். இப்ப நான் பண்ற முயற்சி எல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெடிக்கலாம். கர்நாடக கவர்மெண்ட் புத்திசாலியா இருந்தா பயன்படுத்திக்கிட்டுங்க. சரி, முயற்சி பண்ணுவோம். திருவள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்கான 2 தத்துவங்களை இத பேசி முடிச்சுக்கலாம். திருவள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்கான 2 தத்துவங்களை கூறுகிறார். முதலில் நல்லவை எல்லாம் தீயவாம், நல்லவை எல்லாம் தீமை, நல்லது மாதிரி தீமை, இதை பத்தி பேசுவோம் என்ற கருத்தை எடுத்துக்கொள்வோம். இதை பற்றி நான் அதிகம் எழுத போவது இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுவதோடு இத்தலைப்பை நான் இந்த தலைப்பை நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நிறுத்துகிறேங்கிறார். போதும். பனைமரத்தின் பாலை சீவப்பட்டு, பனைமரத்தை பாலை சீவிடுவாங்க. சீவிட்டு பதநீரை நல்லவை, பதநீருங்கிறது நல்லது, அதை புளிக்க செய்து கல் தீயவையாக மாற்றி விற்பனை. அப்ப கல்லு வந்து எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. இப்ப கல்லு நல்லதுன்னு வியாபாரம் பண்றாங்க, அப்படி முயற்சி பண்றாங்க. அது வந்து கல் என்பது தொடர்ந்து அறுதிட்டே இருந்தீங்கன்னா புளிச்சு போயிருங்க, லிவர் அவுட் ஆயிடும். தொடர்ந்து ஒரு மருந்தாக சாப்பிடுறது என்பது வேறு, அதை விருந்தா சாப்பிட்டு என்ன ஆகும்? மருந்து. கல்லு மருந்துன்னு வச்சுக்கிறீங்களா? சரி, அதை நீ குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்னடா காட்டு மிராண்டிகளா? சாராயத்துக்கு மாற்றாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கிறதா? காலையில ஊத்திக்கிறது, அப்படி ஊத்தி கல்லு குடிச்சுக்கிட்டே இருக்கிறதான்னு கேக்குற, அதுதான் வேலையான்னு கேக்குற. இதேனா நடக்குதல்லங்க, அதுக்காக மாற்றுன்னு சொல்லி சொல்றாங்க. திடீர்னு நிறுத்தினா அவங்க எல்லாம் குடிமன்னர்கள்லாம், குடிப்பிரியர்கள், மதுப்பிரியர்கள். அவன் சாகரத்தை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? ஒருத்தர் சாவதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவன் நிறுத்தினா என்ன, நிறுத்தாட்டு போடணும், அவனுக்கு என்ன? அவன் சமூகத்துல இழிபிறவி, சமூகத்துல இழிபிறவியே பிறந்தாச்சு. அவனுக்கு கல்வி முறை கிடையாது, பாடத்திட்டத்திலேயே வந்து கல்வி முறை கிடையாது. எவன் ஒழுக்கமா இருக்கான்? செய்முறை கல்வி, குருகுல கல்வி இல்ல. குருகுல கல்விங்கிறது செய்முறை கல்வி. குருகுல கல்விங்கிறது சாதி மதம் இல்லாமல் செய்முறை கல்வி. இப்ப நான் செய்முறை கல்வி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். செய்முறை கல்வி இல்லாதனாலதான் நாடு நாசமா போயிடுது. இந்த நாட்டுல அறிவியலே வளராது. ஏன் இந்த புத்தகத்தை கொண்டு வரல? இந்த புத்தகத்தை 25 நீங்களே இந்த வீடியோவே நீங்க அனுப்பலாமே. உங்க அமைச்சருக்கு அனுப்பலாம், உங்க எம்எல்ஏ அனுப்பலாம், ஒரு கட்சிக்காரன் அனுப்பலாம், உள்ளூர் பிரமுகருக்கு அனுப்பலாமே. என்னுடைய வீடு அனுப்புங்களா, பதில் சொல்லட்டுமே. கோபிச்செட்டிவார்த்தை யாருக்குமே தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். இவ்வளவு வீடியோ பேசுறேன், யாருக்கு தெரியாம? எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டோம். நமக்கு இதனால என்ன நன்மை? இப்படித்தான். இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, உங்களுக்கு தான் நன்மை, உலகத்துக்கு நன்மை கிடையாது.
யார் செய்யணும்? அரசாங்கம் தான் செய்யணும். செஞ்சாங்கன்னா ஏன் நான் திருப்பி திருப்பி நான் பேசிட்டே தானே இருக்கிறேன். ஏன் வரமாட்டேங்குதுன்னா யாருக்கும் அக்கறை கிடையாது. யாருக்குமே எனக்கு மட்டும் அக்கறை இருக்கிறனால நான் முயற்சி பண்றேன். எனக்கு அக்கறை இருக்கிறனால முயற்சி பண்றேன். இப்ப எனக்கு மட்டும் இது ஆரோக்கியமா இருக்கிறது நான் வேற தொழில் நான் 26 தொழில் பண்றேன். இன்னும் பல கோடி நான் படம் வச்சிருப்பேன். அப்பவே 50 லட்சம் 40 லட்சம் ஷேர் மார்க்கெட்டே 20 லட்சம் விட்டுருக்கேன்னா பாருங்களா 15 வருஷத்துக்கு முன்னாடி. அசல் வந்து நின்றுச்சு. நல்ல வேலை அசல் வந்து நின்றுச்சு. போட்டுற போயே போயிருக்கு. கோயில்தான் எல்லாமே. இப்ப கூட எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வர வேண்டியது இருக்குது ஷேர் மார்க்கெட்ல. நீ தீர்ப்பு வழங்கி ஆச்சு. எனக்கு 10 லட்சம் ரூபாய் வர வேண்டியது. தீர்ப்பு வழங்கி 800 கோடி ரூபாய் ஏமாத்திட்டான். செக் கொடுத்து ஃபேரக்ஸ் ட்ரேடு வெளிநாட்டு கரன்சி வாங்கி விற்கிற மாதிரி சொல்லி அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திருப்பூர்ல தான் பண்ணானுங்க. பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சிட்டு இப்போ எங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி ரூபாய் எல்லாம் கேஷாக எல்லாம் மாற்றி வச்சிருக்கான். தீர்ப்பு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் பணம் அசல் கொடுக்க சொல்லியாச்சு. எல்லாரும் அசல் கொடுக்க சொல்லி எனக்கு பத்தல. எனக்கு வந்து 8,5 லட்சம் ரூபாய் சொல்லி நிற்குது. இப்படித்தான் உண்மையை காட்டியே அரசாங்க ஷேர் மார்க்கெட் நடத்துறது என்னங்கிறீங்க? பயங்கர ஊழல் இதுங்க. அரசாங்க ஷேர் மார்க்கெட் நடத்தல. பாம்பே ஷேர் மார்க்கெட்டுங்கிறான். எல்லாமே ஊழலுங்க. அத்தனையும் சூதாட்டம். அத்தனையும் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே. இப்ப நிர்மலா சீதாராமன் கூட ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்குது. இந்த மாதிரி மாசத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு இவ்வளவு. அப்படி ஒரு விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. என்னடா அதை பத்தி யாரும் எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க. அதை பத்தி நிர்மலா சீதாராமன் கையில் வச்சுட்டு இத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் தொடங்கியிருக்கேன். தினம் இத்தனை ஆயிரம் சம்பாதிக்கலாம், ஒரு 30,000 கட்டினா போதும், தினம் 10,000 சம்பாதிக்கலாம். அப்படி ஒரு விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. என்ன நம்பவே முடியல. என்னடா இந்த அம்மா இப்படி ஆமா ஆங்கிலத்துல பேசுது, அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறானுங்க. என்னென்னமோ அது யாரும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறானுங்க. வந்துகிட்டே இருக்காது. ஒரு விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பணம் சம்பாதிக்கிறது பத்தி தான் பேசுறானுங்களே தவிர காகித பணம் எப்படி சம்பாதிக்கிறாடா? இந்த காகித பணம் பண்ற அட்டகாசம் இருக்கே, நாட்டை நாசம் பண்ணு. அப்ப இதுதான் நல்லவை மாறி தீமை. அப்ப இந்த இதுல போய் நீங்க ஆரோக்கியத்தை பத்தி எப்படி பேசுவீங்க? ஆரோக்கியம் நல்ல வேலை. ஆரோக்கியம் இது நம்ம உலகத்துல இது ஒண்ணுதான் எளிமையானது. இதை விட்டா ஒரு வழியே கிடையாது. ஏன்னா வேறு வழியே கிடையாதுங்கிறது இயற்கையின் ரகசியம். அந்த இயற்கை ரகசியத்தை புரிந்தவர்கள் சித்தர்கள். அது தமிழ்ல தான் அவங்க ரொம்ப ஆழமா எழுதியிருக்காங்க. தமிழ்ல தான் ஆராய்ச்சிகளே இருக்குது. இப்ப வழியே இல்லை. இது ஒன்னா என்ன பண்ணோம்னா, இதை நீங்க இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்துக்கான மொழியிலையும் மொழிபெயர்க்கணும். கன்னடம், தெலுங்கு, மலையாளம், அது இது எல்லா மொழியிலையும் மொழிபெயர்த்து கொடுக்கணும். இல்லாட்டி தீர்ந்து போச்சு. அவ்வளவுதான். அதனால உங்க ஊருக்கு நன்மை வருமானால் உங்க ஊரு உறுப்பினரை சந்திச்சு கொடுங்க. அவ்வளவுதான். சரி, அதான் அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும். ஒரு மண்ணில செடி முளைச்சதுன்னா அந்த மண்ணில் இருக்கிற தன்மை செடி அப்படியே பூ பூத்து அழகா இருக்கும். அப்ப ஒரு பூவுக்கு இருக்கிற மானரோசம் நமக்கு இருக்கணும். வள்ளுவர் எழுதுவாரு, ஒரு பூமியில பிறந்துட்டீங்கன்னா அந்த பூமிக்கு கேவலம் உண்டாகாமல் நடந்து கொள். எப்படின்னா உனக்கு புகழ் வர மாதிரி நடந்துக்கன்னு எழுதுறாரு. ஒரு இடத்துல எழுதுறாரு, அந்த பூமியில பிறந்துட்டீங்கன்னா ஒரு செடி வளர்ந்தது, ஒரு மரம் வளர்ந்ததுன்னா அந்த பூமி இருக்கிற சத்தை எடுத்து அந்த மக்களுக்கு பயனுள்ளதா கொடுக்குது. அந்த மாதிரி தான் நீயும் பிறந்துட்டீங்கன்னா புகழ் வாய்ந்த மனிதனாக இரு, இல்லாட்ட கேவலம் வரும்னு எழுதுறாருங்க. இவ்வளவு ஆழமா எழுதுறாரு. அதுக்கு உதாரணம் எழுதிடுவார். வசையில்லா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொறுத்த நிலம் பாரு. இசையில்லா யாக்கை பொறுத்த நிலம். யாக்கைனா இசைனா புகழ் வாய்ந்த மனிதனாக, புகழ் வாய்ந்த உடம்பாக இந்த உடம்பு இருக்கணும். இல்லைன்னா யாக்கை பொறுத்த நிலம். வசையிலா வன்பயம் குழு. வசை தெரியுமா? திட்டுறதுன்னு அர்த்தம். வசை பாடுறாம்பாங்க. வசமாரி பொழிதும்பாங்க. வசை பாடுறாம்பாங்க. அப்படி பேசாம இருந்தாலும் கூட அந்த அந்த பூமிக்கு பயன் குன்றி விடும். நீங்க நல்லது இப்போ எதுவுமே ஒண்ணு செஞ்சாத்தானே அந்த பூமி வந்து வளமையா மாறும். ஒரு காட்டுல ஒரு ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க, காடு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான வேலை செஞ்சாத்தானே அது மாறும். இவர் என்ன சொல்றாருன்னா, வசைன்னு திட்டுதல். எதுவுமே செய்யாத பொழுது பயன் இல்லை. அந்த மாதிரி நீ அந்த பூமியில பிறந்துட்டீங்கன்னா புகழோட வாழணும், இல்லட்டா பயனிலைன்னு எழுதுறாரு. அந்த மாதிரி தான் வசையிலா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொறுத்து நிலம். புகழ் இல்லாத
புகழில்லாத உடம்பை பெற்றுவிட்டால் அந்த மாதிரிதான் இந்த பூமிக்கு எப்படி கேடு வசதி இல்லாத எப்படி பயன் குறையுமோ, நீ இந்த புகழோடு இருந்தால்தான் அந்த பூமிக்கு பெருமைங்கிறாரு. நீ புகழோடு இல்லைன்னா இந்த பூமிக்கு கேவலம் உண்டாகுங்கிறாரு. இப்ப நான் அதனால என்ன பண்ண, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு நன்மை நடக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு கத்துக்கிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல பிறந்துட்டுமே, தமிழ்நாட்டுல பிறந்துட்டுமே, ஈரோடு மாவட்டத்துல பிறந்துட்டுமே, தமிழ்நாட்டு மாநிலத்துல பிறந்துட்டுமேங்கிறதுக்காக ஓடி ஓடி போயிட்டே இருக்கணும். அவனை பேசுறா பேசுறா பேசுறா, ஏன்னா என் பூமி நான் பிறந்திருக்கேன். இப்ப நான் ஈரோட்ட கோபில உட்காந்துருக்கேன், நேற்று திருச்சியில் உட்காந்துருந்தேன். ஏன் அதாவதுங்க, அறிவியல் அறிவியல் என்பது அனைவருக்கும் சொந்தமானது. ஆனா எங்க இருந்து கிளம்புதுன்னு பாருங்க, அது ஈரோட்டுல இருந்து கோபில இருந்து தான் கிளம்புது. அந்த மாதிரி பாருங்க, சிந்திங்க. நான் முடிச்சுக்கலாம் இதை. ஆக இதை மட்டும் பேசிட்டு மேடம் நான் 10 மணிக்கு பேசுவேன். நான் உங்களுக்கு நிறுத்துங்க, கடுமையா சட்டம் வருது. சரி. பனைமரத்தின் பாலை சீவப்பட்டு வடியும் பதினீரை நல்லவை, வடியும் பதினீரை புளிக்க செய்து கள்ளு தீமை. கள்ளு தீமை, அது எந்த சந்தேகம் கிடையாது. அது மருந்து என்பது வேறு, விருந்து என்பது வேறு. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவோம்னா, எதையும் மொடா மாதிரி குடிச்சுதான் பழக்கம். அறிவே இல்லாத ஜென்மங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான். காப்பியா இருந்தாலும் சரிங்க, கல்லா இருந்தாலும் சரி, மொடா கணக்கில் தான். இப்படி இப்படி அது என்னது, உடம்புக்கு நன்மை செய்யுமானா எப்படி? இதுவரைக்கும் யாரும் நிரூபிச்சதே கிடையாது. சாராயம் குடிச்சு கல்லீரலுக்கு நல்லது நிரூபிச்சது கிடையாது. கல்லு குடிச்சா கல்லீரலுக்கு நல்லது நிரூபிச்சதே கிடையாது. கல்லு தொடர்றது அப்படின்னு ஒரு 10 பேர்த்து உட்கார வச்சு மொடா குடிக்க வச்சு அவனை எடுக்கணும், ரிப்போர்ட் எடுக்கணும். சும்மா இல்லைங்க, சும்மா நல்லதுன்னு எப்படி ஒத்துக்கு, வாயில சொன்னா ஒத்துக்க முடியாது. என்னது 10 பேத்துக்கு மொடா காலையில 2 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு லிட்டர் கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்து சரி பண்ணி அவளை தாக்கு பிடிச்சாதான் உண்மை. இதெல்லாம் பொய், அத்தனையும் பொய். ஒரு நாளும் விவசாயிகள் பணக்காரன் ஆகவே இயற்கை, ஒரு நாளும் விவசாயி பணக்காரன் ஆகக்கூடாதுங்கிற இயற்கையின் சட்டம். யாரு பணக்காரன் ஆகக்கூடாது? விவசாயி பண்றவங்க. அது இயற்கையின் சட்டம், எவனாலே முடியாது. ஏன்னா பூமி என்பது வாழ்விலே தவிர பூமி என்பது பணம் சம்பாரிச்சு தருவதல்ல. இது தப்பா புரிஞ்சுட்டாங்க எல்லாருமே. நீங்க வாங்கி வித்துட்டு அதை பத்தி கவலை இல்ல. 1 லட்சம் வாங்கி 2 லட்சம் விற்கிறீங்க, அது வேற. இன்னைக்கு 1 கோடி ரூபா போட்டு ஒரு பூமி வாங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் பணம் அது வருமா? வட்டி கூட வராது. மாவன எல்லாம் முடிச்சே போயிடும். நீ நினைக்கிறீங்க பூமி விளையுது? ஒரு வெங்காயம் விளையாது. என்ன செருப்படி விடு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, நம்ம இந்த மாதிரி பயிற்சி பெற்றவங்க மாட்டோம். என் பொண்ணு தப்பிச்சுக்காங்க போனா, இங்கிலாந்து போயாச்சு பொண்ணு தப்பிச்சுக்கும். எல்லாரும் செத்தாலும் என் பொண்ணு சாவாது. இங்க போடுவோன்னு போட்டு ஆப்பிளத்தின்னு தப்பிச்சு போயிடும். அவனுக்கு ஆப்பிளும் அந்த முட்டாளுக்கு ஆப்பிளே திங்க தெரியாது. ஆப்பிள் அவன் நாட்டுல இருக்கு. நம்ம நாட்டுல வந்து காய்கறி மருத்துவத்தை காய்கறி மருத்துவத்தை நாம அறிமுகப்படுத்துற மாதிரி தான் அந்த நாட்டுல இந்த கேவல நிலை இருக்கு. எல்லா நாட்டிலையும் உடம்பை பற்றி அறிவே கிடையாது. உடம்பை பற்றி விழிப்புணர்வே இல்லைங்க. உலகத்துக்கு அதனாலதான் நோய் 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 நோய்ங்கிற. அவன் தான் நோயை வந்து உண்டாக்குனதே. நோயை தீர்க்க முடியாதுன்னு சொல்றது பிரிட்டிஷ் தான். அந்த பிரிட்டிஷுக்கு தான் என் பொண்ணே போயிருக்குது. அங்க போய் இளநீர் சாப்பிட்டாலே தேவையில்லை, ஜீரண நீர் சுரக்குதுன்னு சொல்றோம். அப்புறம் கள்ள குடிச்சா வச்சிருக்கீங்களா? பயங்கரமா சுரக்கும். கரெக்டா சரியான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அற்புதமான கேள்வி. இளநீர் சாப்பிட்டாவே ஜீரணீர் சுரக்கும்னா பயங்கரமா சுரக்கும் ஐயா. அரிச்சு எடுத்துருங்க. என்னது புளிப்புங்க, ஆசிட்டுங்க, மோர் மாறிங்க. என்னது மோர் மாதிரி கொரன்னு சத்தம் போடு. என்னது நீங்க கல்லு ஒரு பாத்திரம் முடிச்சு காது வச்சு பாருங்க, புறப்புறப்புறன்னு சத்தம் கேட்க. என்னது ஆமாங்க, பாத்துருக்கேன். என்ன கொஞ்சம் சத்தமா போடு, புறப்புறப்புறப்புறப்புறன்னு சத்தம் போடுங்க. ஆமாங்க, அது பூரா கேஸ் தானுங்க. அந்த வாட்டர் கேன்ல புடிச்சு வச்சிருப்பாங்க. அதை திறந்தாவே அப்படியே பொங்கி வருங்க. குப்புனு மேல தூக்கு. என்ன குடூர விஷயம் தெரியுங்களா? அது ஆசிட் என்ன தூக்குதுங்க. போதை உண்டாகும், அளவு கடந்த போதை உண்டாகும். நாற்றம்ங்க, நறுமணமா இருக்குதுங்க. குளிச்ச நாற்றம். அதை குடிச்சா எப்படி? அது எவ்வளவு இதெல்லாம் வந்துங்க அது ஒரு நாளையும் ஜெயிக்காதுங்க. அது கேரளால ஊத்தி, கர்நாடகால கல் இருக்குதுங்க. கர்நாடகா கல் இருக்குது, கேரளால கல் இருக்குது. எல்லை யோரத்துல இருக்க பாரு, கர்நாடகா எல்லை யோரத்துல இருக்கிற பூரா தமிழ்நாட்டுக்கு அங்கவே குடிச்சு முடியாந்துடுறது. அங்கவே இங்க முடியாது. என்னபடி தொலைகிறது ஒண்ணும். பாண்டிச்சேரி போறானுங்க. எதுக்கு போறாங்கன்னா குடிக்கிறதுக்கே பாண்டிச்சேரி போறானுங்க. என்ன பண்றது? மலிவா அங்கிருந்து கடத்திட்டு வர்றது, குடிக்கிறது. நான் பாக்குறேன், வேடிக்கையெல்லாம் பாக்குறேன். ஐயோ.
இது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதாவது ஒழுக்கக்கேடான செயல்களை தடுக்கவே முடியாது. அவனா திருந்தினா வழிய. அப்ப இந்த நல்லவை எல்லாம் தீயவை, தீயவை எல்லாம் நல்லவை. மீண்டும் சந்திப்போம். சரியா? நன்றி, நன்றி, நன்றி.